உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சற்று முன்னர் திருமலையில் மீண்டும் பதற்றம். அதே இடத்தில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலை. குவிக்கப்பட்ட போலீசார். அனைத்து அரச நிறுவனங்களிலும் முன்னெடுக்கப்பட உள்ள அதிரடி நடவடிக்கை. சாரதி அனுமதி பத்திரத்திற்காக காத்திருப்போருக்கு முக்கிய தகவல். கொழும்பில் இளம் தம்பதியினர் அதிரடியாக கைது. சிக்கிய கோடிக்கணக்கான பணம். கோர விபத்து. புனித பயணம் சென்ற 42 இந்தியர்கள் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். பௌத்த தேரர்கள் மற்றும் பெரும்பான்மையின மக்கள் இணைந்து ஊர்வலமாக எடுத்து வந்த அந்த புத்தர் சிலையினை வைத்துள்ளனர். பௌத்த தேரர்கள் இணைந்து பிரித் ஓதி வழிபாடுகளிலும் ஈடுபட்டுள்ளனர். மாவட்ட செயலகத்தில் நடத்தப்பட்ட கூட்டத்தின் பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அதன் அடிப்படையிலேயே அந்த புத்தர் சிலை மீண்டும் அங்கு வைக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு ஒன்று கூடிய மக்கள் உள்ளிட்ட பௌத்த பிக்குவினர் தெரிவித்துள்ளனர். திருகோணமலையில் சட்டவிரோதமாக புத்தர் சிலையை வைக்க முயற்சிக்கும் நிலை தொடர்வதால் குறித்த பகுதியில் கடும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே களத்தில் பெருமளவான போலீசார் மற்றும் அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டுள்ளதாக அந்த பகுதியில் இருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். குறித்த புத்தர் சிலையை அந்த இடத்திலேயே மீண்டும் வைப்பதற்கான முயற்சியை அங்கு கூடியுள்ள பௌத்த பிக்குகள் தீவிரமாக முயன்று வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் பெரும்பான்மையின மக்களும் அதிகமாக அந்த இடத்தில் ஒன்று திரண்டுள்ளதாகவும் மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் மாவட்ட அரசாங்க அதிபர் ஹேமந்தகுமார தலைமையில் தற்போது அவசர கூட்டம் ஒன்று நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இதேவேளை புத்தர் சிலையை அங்கு வைப்பதற்கு வலியுறுத்தும் தேரர்கள் குழு ஒன்றும் அழைக்கப்பட்டு கலந்துரையாடப்பட்டு வருகிறது. நேற்று இரவு இந்த சம்பவ இடத்தில் நடந்த பரபரப்பான நிலை காரணமாக போலீசாரின் கன்னத்தில் அறைந்த பௌத்த பிக்கு உள்ளிட்ட 2 பௌத்த பிக்குகள் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாங்களாகவே இவர்கள் வைத்தியசாலைக்கு சென்றதாகவும் கூறப்படுகிறது. அனைத்து அரச நிறுவனங்களிலும் போதைப்பொருள் தடுப்பு குழுக்களை அமைப்பதற்கான சுற்றறிக்கை இன்று வெளியிடப்படும் என்று நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான போதைப்பொருள் சுற்றி வளைப்புகளில் பாரிய அளவிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்ட அவர் அனைத்து அமைச்சுகள், திணைக்களங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களின் தலைவர்களும் தமது நிறுவனங்களை போதைப்பொருள் அற்ற பகுதிகளாக மாற்றுவதற்கு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் எவரேனும் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் மீது கட்டாயமாக ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இலங்கையில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஓட்டுநர் உரிமங்களை அச்சிடும் பணி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அச்சிடும் அட்டைகள் இல்லாததால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த செயற்பாடு மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய தினமும் சுமார் 6000 ஓட்டுநர் உரிமங்களை அச்சிட திட்டமிடப்பட்டுள்ளது. ஓட்டுநர் உரிமங்களை அச்சிடுவதற்கு தேவையான அட்டைகள் இல்லாதமையினால் கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட 3,50,000 ஓட்டுநர் உரிமங்கள் குவிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த அச்சிடும் அட்டைகளை வழங்குவதன் மூலம் தொடர்புடைய ஓட்டுநர் உரிமங்களை அச்சிடும் பணி உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவிந்து கிடக்கும் ஓட்டுநர் உரிமங்களை அச்சிடும் பணியை முடிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை எதிர்காலத்தில் சாரதி அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பித்து 14 நாட்களுக்குள் ஓட்டுநர் உரிமத்தை வழங்கவும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. கொழும்பு மொரட்டுமுல்ல போலீஸ் பிரிவின் கட்டுப்பித்த பகுதியில் 25 கிராம் ஐஸ் போதைப் பொருளோடு திருமணமான தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று போதைப்பொருள் கடத்துவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் முச்சக்கர வண்டியின் சாரதியான கணவரை 15 கிராம் ஐஸ் போதைப் பொருளோடு போலீசார் கைது செய்துள்ளனர். இதனையடுத்து சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் அகுலானா பகுதியில் உள்ள அவரது வீட்டில் சோதனை நடத்திய போது சந்தேக நபரின் மனைவி மேலும் 10 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். மொரட்டுவையில் அங்குலானா புகையிரத நிலைய சாலை பகுதியை சேர்ந்த 31 மற்றும் 21 வயதுடைய தம்பதியினர் கைது செய்யப்பட்டனர். இருவரும் நீண்ட காலமாக இந்த மோசடியில் ஈடுபட்டு வருவதுடன் இதன் மூலம் கோடிக்கணக்கான பணத்தினை சம்பாதித்துள்ளனர். இதற்கமைய சந்தேக நபர்கள் மொரட்டுவை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். மேலும் அவர்கள் யாரிடமிருந்து போதைப்பொருள் பெற்றார்கள், மோசடியில் இருந்து அவர்கள் சம்பாதித்த பணம் மற்றும் அவர்களின் கணக்கு விவரங்கள் குறித்து இருவரையும் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு போலீசார் அனுமதி கோரியுள்ளனர். சவுதி அரேபியா மதீனா அருகே மக்காவுக்கு புனித பயணம் சென்ற பயணிகளை ஏற்றி சென்ற பேருந்து ஒன்று டீசல் தாங்கியுடன் மோதியதில் குறைந்தது 42 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் சவுதி அரேபியாவிற்கு உம்ரா புனித பயணம் மேற்கொண்ட நிலையில் ஜோரா என்ற இடத்தில் பேருந்து சென்று கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக பேருந்து மீது டீசல் லொரி மோதியது. இந்த கோர விபத்தில் பேருந்தில் இருந்த 20 பெண்கள் 11 சிறுவர்கள் உட்பட 42 பேர் பலியாகியுள்ளனர். பேருந்து முழுவதும் தீப்பற்றி எரிந்ததால் அவர்கள் உடல் கருகிய நிலையில் கிடந்தனர். இதைத் தொடர்ந்து மீட்புப் படையினர் விரைந்து சம்பவ இடத்திற்கு சென்றனர். உயிரிழந்த அனைவரும் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்தவர்கள் என்பது முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து அறிந்த தெலுங்கானா முதல் மந்திரி ரேவந்த் ரெட்டி உயிரிழந்தவர்கள் குறித்து முழு விவரங்களையும் கண்டறிய வேண்டும் என்று களத்தில் இறங்கி உரிய நிவாரண முயற்சிகளை வழங்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவினை பிறப்பித்துள்ளார். மேலும் தலைமைச் செயலகத்தில் ஒரு கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். இதனிடையே பேருந்து விபத்தை அடுத்து ஜெட்டாவில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் 24 மணி நேரமும் இயங்கும் கட்டுப்பாட்டு அறையொன்று அமைக்கப்பட்டுள்ளதாக இந்திய துணை தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சற்று முன்னர் திருமலையில் மீண்டும் பதற்றம். அதே இடத்தில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலை, குவிக்கப்பட்ட போலீசார். அனைத்து அரச நிறுவனங்களிலும் முன்னெடுக்கப்பட உள்ள அதிரடி நடவடிக்கை. சாரதி அனுமதி பத்திரத்திற்காக காத்திருப்போருக்கு முக்கிய தகவல். கொழும்பில் இளம் தம்பதியினர் அதிரடியாக கைது. சிக்கிய கோடிக்கணக்கான பணம். கோர விபத்து. புனித பயணம் சென்ற 42 இந்தியர்கள் உயிரிழப்பு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.